புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் கரத்த வளவன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நிர்வாகிகள் ராஜ், ஆறுமுகம், செந்தில் அசோக், அருள் ஜோதி, சந்துரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சதீஷ் அழகப்பன், குமார் பிரவீன், மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில விளையாட்டு கவுன்சிலை தொடர்ந்து நடத்த வேண்டும். சட்டவிரோதமாக ஏற்படுத்தப்பட்ட புதுவை மாநில விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தை உடனே கலைக்க வேண்டும். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பங்கு பெற்று பதக்கங்கள் பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பாரபட்சமின்றி 2005ஆம் ஆண்டு முதல் இன்று வரை கொடுக்க வேண்டிய பரிசு தொகை மற்றும் இதர நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். விளையாட்டுத்துறைக்கு தனியாக இயக்குநரை நியமிக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் துணை இயக்குனர், இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் உடற்கல்வி ஆசிரியர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும். இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கம், லாஸ்பேட்டில் இயங்கி வரும் விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் நடைபயிற்சி மைதானம், பாகூர் உள் விளையாட்டு அரங்கம், கோரிமேடு போலீஸ் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை உடனடியாக சரி செய்து கொடுத்து அங்கு கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி ஆகியவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கு இலவச இன்சூரன்ஸ், இலவச பாஸ் மற்றும் பஸ், விளையாட்டு வீரர்களுக்கு ரயில்வே சலுகைகள் பெற அதற்கான வசதிகளை புதுச்சேரி ரயில் நிலையத்திலேயே ஏற்படுத்த வேண்டும். இந்த பட்ஜெட்டில் உதவி மாநிலத்தில் விளையாட்டில் அதிக அளவில் வளர்ச்சி பெற தேவையான நிதியை முதல்வர் ரங்கசாமி ஒதுக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.